ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தஞ்சாவூரில் இருக்க தஞ்சை பெரிய கோயில் பக்கத்தில் ராஜாளி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈமுக்கோழி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃபுட்டு ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு ஏதோ அந்த செடி மாதிரி இருக்காதான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதோ இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துட்ருக்கோன்னு. நானும் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் தருணு 3 பேரும் கொடுத்துட்ருந்தோம். எப்படி பாருங்க தான் எங்கள் ஜெய்கிரிஸ் கொடுக்க சொன்னால் அவன் பயந்துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். அது ஃபஸ்ட்டு கடிக்கிற மாதிரி வந்தது. அப்புறம் கொடுக்க ஆரம்பித்தோன்னே அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்லியாக மிங்கிள் ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி அழகாக கூண்டு போட்டு இது பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஹைட் அதுக்கு தகுந்த மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அழகாக இருந்தது. ஈமுக்கோழி அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. அதோட அந்த கருப்பு கலரில் அந்த தோல்லாம் ட்ரெஸ்ஸு மாதிரி அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன் வாய் எப்படி முன்னால் கொண்டு ஃபுட்டு யார் எப்போ கொடுக்க வருவாங்கன்னு பார்த்துட்டே இருக்குது. ஒன்று மட்டும் முன்னால் சாப்பிட்டுச்சு, மற்றது அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருந்துது. அடுத்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் கூண்டு இருக்குது. அப்படியே அந்த வழியாக போனால் அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறா வகைகள், என்னென்ன புறா, எந்த நாட்டை சேர்ந்தது, எந்த இனத்தை சேர்ந்தது எல்லாமே கிளியராக அங்கே போர்டில் எழுதி வச்சுருக்காங்க. அந்தந்த புறா கீழே இங்கே பாருங்கள் கலர் கலராக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு விதம் தான். இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்கானா எல்லா புறாவும். இங்கே பாருங்கள் இது அப்படியே சுருண்டு உள்ளே போய் படுத்துக்குச்சு தலையை வச்சு வயிற்றுக்குள்ளே. பார்த்தீங்களா எப்படி எல்லாமே ஒன்று ஒரு சேட்டை பண்ணிகிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதோ இங்கே பாருங்களேன் ஒன்று தண்ணி குடிச்சிட்டு இது பண்ணிவிட்டு விளையாண்டுருக்குது. இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது ஒரு புறா கால்லெல்லாம். இதோ பிளாக் கலரு, ஒயிட் கலரு எல்லாமே இருக்குது. நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சோடனே அது அப்படியே பதுங்குற மாதிரி ஒன்று பண்ணுது, ஒன்று முன்னால் வருது. இங்கே பாருங்கள் கொத்தி என்னமோ சாப்பிட்டுட்ருக்குது. இதெல்லாம் ஃபேன்சி முயல் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருக்குதா. இது டபக்குன்னு பாக்ஸுக்குள்ளே விழுந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எப்படி ஃபுட்டு சாப்பிட்டுட்ருக்குது. இதோ கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்குது. அடுத்து கோழி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே மரம், ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் அழகாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வெயிலுக்கு. இங்கே அடுத்து கோழி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது காடை மாதிரி இருக்குது இந்த கோழி. இது குட்டி கோழி அழகாக இருக்குது. அங்கங்கே நின்றுட்டுருக்குது. ஃபுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு விளையாண்டுட்டு அங்கங்கே இருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்குது இந்த கோழி வகையெல்லாம். அங்கங்கே நின்றுருக்குது. இது குண்டாக காளியா மாதிரி இருக்குது. குண்டாக கோழி அது அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்குது. இது இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்குது. இது ஒரு கோழி அழகாக இருக்குது. இது அங்கே வருங்க எப்படி பார்க்குதுன்னு. இது கறி துணி மாதிரி இருக்குது இந்த கோழி ரெண்டும். ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று. இது மயில் மாதிரி அழகாக இருக்குது இந்த கோழி பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே. இது கிளி மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள், கலராக அழகாக இருக்குது. அடுத்து ஆமை இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அழகாக நீந்திகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா ஒயிட் சேண்டு போட்டு அதுக்கு மேலே கூழாங்கல் போட்டு நல்லா செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி கிளாஸ்குள்ளேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது ஆமை. இதுக்குள்ளே எப்படி ஒரு 10 ஆமை இருக்கும் பாருங்கள். எப்படி அழகாக நீச்சல் அடித்து போயிட்டுருக்குது. குட்டியாக இருக்குது ஆமை. அந்த ஓடு இந்த இதெல்லாம் பார்க்க ஃபஸ்ட்டாக நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறப்ப ஆமை நல்லா இருக்குது. பழகிய மாதிரி இருக்குது. அது மேலே ஏறி போயிட்டுருக்குது. இது இங்கே டான்ஸ் ஆடின மாதிரி இங்கே பண்ணிகிட்ருக்குது. ஒன்று மேலே ஒன்று இங்கே பாருங்கள் முட்டி மோதி ஏறக்கு பார்த்துட்ருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இது தாவி நீச்சல் அடித்து அது மேலே ஏறக்கு பார்த்துட்ருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க 2 ஆமைகளும். அடுத்து கினிபிக்கு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். தண்ணி சிரஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி உறிஞ்சி குடிச்சிட்ருக்குது. எப்படி ஒன்று மேலே ஒன்று போயிட்டுருக்குது பாருங்கள். அதுக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் விளையாண்டுட்ருக்குது. பார்க்குது என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து லவ் பேர்ட்ஸ் கூண்டுக்குள்ளே வந்திருக்கோம். உள்ளே வரும்போதே தெனை கொடுத்தாங்க கையில் கொடுக்க சொல்லி. இது பார்த்திங்கன்னா ஒன்று அழகாக பறந்துட்டுருக்குது. கலராக இருக்குது ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே காக்டெயிலும் இருக்குது. நாங்கள் போய் ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபுட்டு இப்படி கையில் வச்சுட்டு நின்னால் உட்காருன்னு சொன்னாங்க. நம்ம கையில் உட்காரும் ஃபுட்டு சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் போய் ஃபுட்டை வச்சுட்டு நின்றுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களும் வந்திருக்காங்க இந்த டைமில். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருக்குது ரொம்ப. உள்ளே ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக காக்டெயிலும் லவ் பேர்ட்ஸும் 1-2 உட்காந்துட்ருக்குது. நாங்களும் சரி ஃபுட்டு கொடுத்தா உட்காருன்னு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அப்படியே கையில் வச்சு கூப்பிட்டுட்ருக்குறோம்.
வரமாட்டேங்குது, வர யோசிக்குது. அப்புறம் மறுபடியும் வந்துடுது. சின்ன பசங்க பெரிய யாராக இருந்தாலும் வந்து உட்காந்து ஃபுட்டு சாப்பிடுது. நல்லா டேர்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு மரத்துலேயே கலர் கலராக அழகாக நிறைய லவ் பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு. அடுத்து பெரிய கூண்டுக்குள்ளே வந்திருக்கோம். இதுக்குள்ளே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே வரும்போதே எங்கள் கையில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறக்கு. இது பார்த்திங்கன்னா பெரிய மக்கா மேலே உட்காந்துருக்கு. கண்ணூர்லாம் நல்லா டேர்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வருங்க, அழகாக சீட்ஸ் கொடுத்தோன்னே என் கையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குது. அந்த சீட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அந்த தோலை தனியாக விட்டுட்டு போகுது எல்லா பேர்ட்ஸும். ஏதோ தருண் கொடுத்துட்ருக்கான், அவன் கையில் வந்து ஏறி உட்காரலான்ட்டு பார்த்துட்ருக்குது. நாங்களும் சீட்ஸ் கொடுத்து பார்த்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கையில் ஏறி உட்காந்துருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 3 வந்து உட்காந்துருச்சு. பரவாயில்ல. இப்போ மறுபடியும் வேறு பக்கம் சீட்ஸ் கொடுக்கலான்னு போயிட்டுருக்கேன். பெரிய பேர்டு ஏதாவது இருக்குமான்னு. இதோ இங்கே பெரிய பேர்டு இருக்குது. சீட்ஸ் கொடுத்தோன்னே அப்படியே கையில் வந்து எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அந்த காலோட நகம்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்குது. அப்படியே வந்து ஏறிடுச்சு. அப்படியே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பயந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே தான். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கள் ஜெய்கிறிஸ் வேறு கடிச்சிரும் தூக்காதேன்னு என்னை போட்டு அடிச்சிட்ருக்கான். நான் பார்த்தேன்னா அப்படியே பயந்துகிட்டே பிடிச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டர் பயப்படாதன்னு சொல்லிகிட்டு இருந்தார். சரின்னு அது சீட்ஸ் சாப்பிட்டுட்ருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் தருணும் பேர்ட்ஸ் கையில் வச்சுருந்தான், நாங்களும் வச்சுருக்கோம். எங்கள் ஜெய்கிறிஸ் நின்று பார்த்துட்ருக்கான். இந்த மக்காவை மட்டும் கீழே இறங்கவே மாட்டேன்ருச்சு. அது எப்போயாவது தான் கீழே வருமா, அதுக்கு பசிக்கும்போது. இந்த பேர்டு சீட்ஸ் கொடுத்தோன்னே என் ஹஸ்பண்ட் கையில் வந்து பறந்து வந்து உட்காந்துருச்சு. இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று முதுகில் உட்காந்துருக்கு அந்த பக்கம். அப்படியே ஒன்றுன்னா வந்து உட்காந்துட்டே இருக்குது. பரவாயில்ல. அதான் அந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்கு, இந்த பக்கம் ஒன்று உட்காந்துருக்கு. எல்லாமே வந்து சீட்ஸுக்காக உட்காந்துருக்கு. ஆனால் இதுகெல்லாம் வந்து பட்டனை கடிச்சிட்ருக்கு. வந்து அப்படியே லைட்டாக கொத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்குது. ஃபுட்டு வச்சுருக்கீங்களா? படத்துக்கு கொத்தாதுப்பா. பெரிய அம்மா பத்தியா வரும். கையை மேல தூக்கணும் கொஞ்சம். பூட்டி இருக்கு அந்த பக்கம். கை பண்ணாதான் கொடுப்பேன். அங்க ஒரு வாங்கிக்க. சீக்கிரம் போய் வாங்கிக்க, சீக்கிரம் வாங்கி கொடு. இது ஒன்றும் பண்ணாது முயல். உங்களுக்கு வாங்கிக்கோங்க. குழந்தைங்க ஓடுதாமா போகணும். சீக்கிரம் முயல் குடு, கையில வரும்.
நாங்கள் இப்போ தான் வந்தோம். இருடா தரேன். சீக்கிரம் வா ஜெய்கிரிஸ், நீ வந்து கொடுவா. இல்ல கையில கொடுக்கும். நீங்க வா, அப்பா நான் சொல்லி தரேன். கொடுக்குறவா இது வா, அம்மாட்ட வா. இந்தா கையில கொடுக்கணும். நீ அது விசிறக்கூடாது. இங்க ஒரு வரும்பு இங்க வந்துட்டோம் பாரு. கையில கொடு. நான் வீடியோ எடுக்கிறேன். குடு குடு குடுக்க வை. ஒண்ணு மட்டும் கொடு, ஒண்ணு பண்ணாது.